இந்த இடத்துல string name2 அப்படின்னு ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறேன். அதோட இனிஷியல் வேல்யூவாக எதுவுமே இல்லை. அதோட இனிஷியல் வேல்யூ என்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போது இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா name2 ஈக்குவல்ஸ் டு name2 ப்ளஸ் name2 ப்ளஸ் name டாட் கேரட் லென்த் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துறேன். இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே sys out அப்படின்னு கொடுத்து name2 is அப்படின்னு கொடுத்து இந்த name2 பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ரிவர்ஸ் ஆன ஸ்ட்ரிங் முதல்ல கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரைட் கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன், ப்ளீஸ் என்டர் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறோம். name2 is லியாப் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இஃப் நேம் ஈக்குவல்ஸ் டு name2 நேம் டபுள் ஈக்குவல்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு sys out கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து இது ரெண்டும் சமமாக இருந்தால் both the names are equal அப்படின்னு கொடுக்குறோம். கரெக்ட். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஃபைல்னு கொடுக்குறேன். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே ப்ரோக்ராம் போகலை. அதை நான் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக ஒரு எல்ஸ் பார்ட் சேர்க்குறேன். இதே sys out எடுத்து both the names are not equal அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஃபைல் அப்படின்னு கொடுக்குறோம். both the names are not equal. இந்த ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங், ரிவர்ஸ் ஆன ஸ்ட்ரிங்கும் நம்ம கொடுத்துருக்கிற நேமும் name2வும் சமமாக இல்லை அப்படின்னு கொடுக்குது. சரி, இந்த ப்ரோக்ராம் சரியாக ஒர்க் ஆகுதாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல APPA அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ் ஆன ஸ்ட்ரிங்கும் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கும் ஒரே வார்த்தை தான், APPA தான். ஆனாலும் எல்ஸ் கண்டிஷனுக்கு தான் வந்திருக்கும். இப்படி வரலாமா? வரக்கூடாது. ஏன் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த நேம் ஒன்றுன்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோமா, இங்கே மேலே நேம்1 நேம் இல்லை நேம்னு கொடுத்துருக்கோமா, நேம்னு கொடுத்துருக்கிறதும் name2ன்னு கொடுத்துருக்கிறதும் ரெண்டு தனித்தனி ஆப்ஜெக்ட். நேம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், name2ங்கிறது இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்டை டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா, நான் இங்கே ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன், இதே மாதிரி இன்னொரு ஒரு லேப்டாப் இருக்குது. இந்த ரெண்டு லேப்டாப்பும் ரெண்டு ஆப்ஜெக்ட், ரெண்டு ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் பார்த்து ரெண்டும் ஒரே லேப்டாப், ஒரே மாதிரியான லேப்டாப் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு ஆப்ஜெக்டோட ஆக்டிவிட்டீஸை வச்சு தான் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒன்றாங்கிறத சொல்ல முடியும். இந்த லேப்டாப்போட ரேம் வந்து 4GB. அப்போ அதுக்கேற்ற ஸ்பீடில் இந்த லேப்டாப் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த லேப்டாப்பில் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அந்த லேப்டாப்லேயும் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு உண்டான வேலைகளை இந்த லேப்டாப் கொடுக்குது, அந்த லேப்டாப் கொடுக்குது. எப்பவுமே ரெண்டு ஆப்ஜெக்டை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு டம்ளரில் தண்ணி வச்சுருக்காங்க, இந்த ரெண்டு டம்ளர் தண்ணியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அது அந்த அந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த ஆக்டிவிட்டி ரெண்டும் சேமாக இருந்தால் தான் அவுட்புட் சேம். ரெண்டு ஸ்பெக்கு வச்சு ரெண்டு கண்ணாடி வச்சுருக்கீங்க, ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால ஒரே பவர்னு அர்த்தம் கிடையாது. அதை போட்டு பார்க்கும்போது எப்படி தெரியுது, அந்த ஆப்ஜெக்டோட ஆக்டிவிட்டி என்ன, யூசேஜ் என்ன, அதை வச்சு தான் நீங்கள் ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணணுமே தவிர நேரடியாக கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு போகுது. அப்போ ஆப்ஜெக்டோட ஆக்டிவிட்டியை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் வச்சா அதுக்குண்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்துடும், அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துடும். அதில் ஒன்று தான் ஈக்குவல்ஸ் கிளாஸ். ஒரு ஆப்ஜெக்டையும் இன்னொரு ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல்ஸ் டு யூஸ் பண்ணக்கூடாது.
2 வேரியபிளை கம்பேர் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல்ஸ் டு யூஸ் பண்ணலாம். 2 ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுக்கு, ஏன்னா 2 வேரியபிள்ங்கிறது 2 வேல்யூ தான். இதுலேயும் 5 இருக்குது, அதுலேயும் 5 இருக்குது. A ஈக்குவல்ஸ் டு பியான்னு பார்க்குறது சரி. ஆனால் இது ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த நோட் இருக்குது, இதே மாதிரி என் கையில் ஒரு நோட் இருக்குது, இதே மாதிரி இன்னொரு நோட் இருக்குது. 2 நோட்டையும் பார்த்துட்டு ரெண்டும் சமம்னு சொல்ல முடியாது. ஒரு நோட்டில் உள்ள நிறைய எழுதியிருப்போம், இன்னொரு நோட்டில் எழுதியிருக்க மாட்டோம். கரெக்ட்? அப்போ ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்டோட ஆக்டிவிட்டீஸ் தான் வேணுமே தவிர, மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமே தவிர டைரெக்டாக டபுள் ஈக்குவல்ஸ் டு போடக்கூடாது. அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். நேம் டாட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இப்போ ஆப்ஜெக்ட் 2 கொடுத்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணுவோம், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறோம். இப்போ ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் என்டர் நேம், APPA கொடுக்குறேன். both the names are equal. புரியுதா? 2 ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்டை வச்சு நமக்கு கிடைச்சிருக்கிற மெத்தட்ஸ், அந்த ஆப்ஜெக்டை வச்சு கிடைச்சிருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதை தான் நம்ம வச்சு பண்ண முடியுமே தவிர டைரக்ட் டபுள் ஈக்குவல்ஸ் கூடாது.